நான் தான் சும்மிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னிலேருந்து வந்து நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அது போன டைம் வந்து என்னால் கொஞ்சம் உடம்பு முடியல. எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் வந்து நான் வந்து மார்ச் வந்து வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்னையிலேருந்து 30 days வந்து நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து day 1. இன்றைக்கி வந்து டேயில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் வந்து சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே நல்லா வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி குடித்ததுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்லேயே முளைச்ச வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலான்ட்டு அந்த ஜூஸை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதோட பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி, வெள்ளை பூசணி ஒரு 2 பீஸ், நல்லா பெரிய பீஸாக வந்து 2 பீஸும், அப்புறம் வந்து அது பேர் என்ன, புதினாவும், அப்புறம் வந்து நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து கொரகொரப்பாக தான் அரைச்ச அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு பெரிய கிளாஸ் வர வரைக்கும் ஒரு 1/4 டம்ளருக்கு மேலேயே இருக்கிற அளவுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் மார்னிங். இது வந்து வெறும் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறதுனால நம்ம வயிறு வந்து நல்லா காலையிலேயே மோஷனில் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லது. இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து காலையிலேயே வந்து சப்போட்டா பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தது. அதை வந்து காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து புளிச்சக்கீரை செய்யலான்ட்டு பாட்டி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னென்ன போடணும் அப்படின்ட்டு அவங்க போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டில் செய்வோம், அவங்க ஒரு டேஸ்ட்டில் செய்வாங்களே. அவங்க என்ன பண்ணால், அவங்களாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு கொரகொரப்பாக, அதாவது பாதி வெந்த உடனே புளிச்சக்கீரையெல்லாம் போட்டு செய்வாங்க. நம்மலாம் எல்லாமே தனித்தனியாக செய்வோம். அவங்க போட்டு செஞ்சு நல்லா தாளித்து கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் பத்தலை, அவ்வளோதான். இதோடைய நடுவில் வந்து நான் வந்து தண்ணி நல்லா குடித்தேன். தண்ணி வந்து 1 லிட்டருக்கு நான் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி எடுத்துப்பேன். தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட உடம்புல இருக்க டிடாக்ஸ்லாம் வந்து குறைஞ்சி நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்க வந்து உதவி பண்ணும். இதோட நம்ம வந்து டெய்லியும் ஒரு ப்ரோட்டீனுக்கு தேவையான என்ன பொருள் உங்களுக்கு எது வந்து கிடைக்குமோ அது வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எடுக்கல. மற்றபடி வந்து நான் ஸ்நாக்ஸாக எடுத்துப்பேன். அது ஒரு 4 மணிக்கு மேலே அந்த மாதிரி டைமில் எடுத்துப்பேன். நான் வந்து இன்னும் வந்து வாக்கிங் நடக்க இது மாதிரி ஆரம்பிக்கலை. ஆனால் வந்து கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிடலான்ட்டு இருக்கேன். நான் வந்து ஊருக்கு போனப்போ எவ்வளோ ஒரு 5 கிலோ வந்து குறைச்சேன். அதே வந்து நான் விட்டுட்டேன். ஏன்னா நடுவில் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் வந்து விட்டுட்டேன். அதை வந்து இப்போ மார்ச் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி கண்டினியூ பண்ணலான்ட்டு இருந்தேன். இன்றைக்கி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து day 1 நல்லபடியாக வந்து என்னோடய டே வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு பாருங்கள், இந்த ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதை மட்டும் குடித்து இன்றைக்கி டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. என்னோடய எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.